ஸோ ஹை ஆல் இன்னைக்கு எக்ஸசைஸ் 7.1ல லாஸ்ட் சம் 10 சம் பார்க்க போகிறோம் சரியா. ஃபர்ஸ்டம் 10 சம்ல ஃபர்ஸ்டம்க்கா நான் இதுதான்டா கண்ணா ஃபிகர் 7.23 இருக்குல்ல, இதுதான் ஃப்ரஸ்டமோட ஷேப். ஓகேவா, த ஃப்ரஸ்டம் ஷேப்டு இதுதான் அவங்க கொஸ்டின்ல கொடுத்துருக்கிற டயக்ராம். ஃப்ரஸ்டம் ஷேப்டு அவுட்டர் போர்ஷன் ஆஃப் த டேபிள் லேம்ப் ஹேஸ் டு பி பெயிண்டட். இது வரைக்கும் பாருங்க, ஹேஸ் டு பி பெயிண்டட். அவுட்டர் ஃபர்ஸ்ட் அவுட்டர் போர்ஷன் அப்படின்னா நீங்க எதை எடுத்துக்கணும்ன்றத தெளிவா சொல்றேன், நல்லா கவனி. இந்த போர்ஷன் மட்டும், இது மட்டும், இது மட்டும், அதாவது இந்த போர்ஷன் கிரீன் கலர் போர்ஷனை எடுக்கக்கூடாது. கிரீன் கலர் போர்ஷனை எடுக்கக்கூடாது. அவுட்டர் போர்ஷன்னா இது மட்டும்தான். ரைட்டா, இது கிளியரா இருக்கா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். கிரீன் கலர் போர்ஷனை எடுக்கக்கூடாது, அவுட்டர் போர்ஷன் மட்டும்தான். ஸோ இதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, அவுட்டர் போர்ஷன் மட்டும் அப்படின்னாலே கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லிடணும். அவுட்டர் போர்ஷன் மட்டும் அப்படின்னாலே அவுட்டர் போர்ஷன் அப்படின்னாலே அதுக்கு பேர் நான் என்னன்னு சொல்லுவேன், கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்றேன். ரைட்டா, இப்ப அவங்க கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க, இன்க்ளூடிங் த டாப் பார்ட். இன்க்ளூடிங் தி டாப் பார்ட். இந்த டாப் பார்ட்ங்கிறது இது கீழே விட்டுறணும். இந்த இடம் எனக்கு தேவையில்லை. ரைட்டா, இந்த இடம் பத்தி அவங்க சொல்லல, இந்த இடம் காலியாவே தான் இருக்கு. இப்போ லேம்ப்ல அப்படிதானே இருக்கும், மேல மட்டும் தானே இந்த இடம் மட்டும்தான் கவர் ஆகிருக்கும், கீழே இருக்கிறது காலியாவே இருக்கும். ஆமாவா? ஸோ அப்போ இந்த டாப் பார்ட், இன்க்ளூடிங் தி டாப் பார்ட். டாப் பார்ட் எப்படி இருக்கு பாக்குறதுக்கு? என்ன ஷேப்ல இருக்கு? டாப் போர்ஷன் சர்க்கிள் ஷேப்ல இருக்கு. அப்போ நான் பெயிண்ட் பண்ணும், ஏரியா டு பி பெயிண்டட். ஏரியா டு பி பெயிண்டட். ஃபர்ஸ்ட் கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியாவை பெயிண்ட் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் டாப் ஏரியாவை பெயிண்ட் பண்ணிடுங்க. ரைட்டா, முடிஞ்சு போச்சா? அப்போ இது கிளியரா இருக்கா? ரைட்டு. இப்போ அடுத்தது இதுக்கு ஃபார்முலா தேடுங்க. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஃப்ரஸ்டமோட ஃபார்முலா என்ன? பை இன்ட்டு எல் இன்ட்டு கேபிட்டல் ஆர் பிளஸ் ஸ்மால் ஆர். அடுத்தது ஏரியா ஆஃப் அ சர்க்கிள். ஏரியா ஆஃப் அ சர்க்கிளோட ஃபார்முலா என்ன? பை ஆர் ஸ்கொயர். சரி, எனக்கு பையோட வேல்யூ தெரியும், கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் அப்புறம் எல், இதோட வேல்யூஸ் எல்லாம் தெரியணும். சரியா? ஸோ என்னன்னு பார்ப்போமா? கம்பேர் பண்ணுங்க. பாருங்க, உங்களுக்கு நான் ஃப்ரஸ்டம் எல்லாமே கொண்டு வந்துட்டேன். கேபிட்டல் ஆர் எது, ஸ்மால் ஆர் எது, பாருங்க எல்லாமே இங்கே இருக்கு. பாருங்க, ஸ்மால் ஆர் இங்க இருக்கு பாருங்க. ஸோ அப்போ அதே தான் இங்க வேல்யூ கொடுத்துருக்காங்க பாருங்க. மேல ஒரு சின்ன பார்ட், இந்த பார்ட் தான் எனக்கு ரேடியஸ். ஸோ அப்போ ஸ்மால் ஆர் இஸ் ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர். ஸோ அடுத்தது கேபிட்டல் ஆர் பாருங்க இங்க இருக்கு. இப்போ கம்பேர் பண்ணுங்க, கீழே இங்க பாதி கொடுத்துருக்காங்களா? ஸோ அப்போ த கேபிட்டல் ஆர் இஸ் ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர். முடிஞ்சு போச்சு சாமி. இங்க பாருங்க ஹைட்டு இங்க கொடுத்துருக்காங்களா? ஹைட்டு அதே மாதிரி இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஹைட் இஸ் ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர். சரியா? ஸோ அப்போ ஸ்மால் ஆர் தெரியும், கேபிட்டல் ஆர் தெரியும், ஹைட் தெரியும். அன்பார்ச்சுனேட்டா எல் எனக்கு தெரியல. ஸோ யூஸ்வலா நாம என்ன பண்ணுவோம், ஸ்மால் ஆர் தெரியும், கேபிட்டல் ஆர் தெரியும், இந்த மாதிரி தெரிஞ்சு ஹைட்டும் தெரியும், இந்த மாதிரி தெரிஞ்சு எல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், பித்தாகோரஸ் தியரம் யூஸ் பண்ணுவோம். am I right? பித்தாகோரஸ் தியரம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ கண்ணா இந்த ஃப்ரஸ்டம் பொறுத்த வரைக்கும் யூ ஹேவ் அன் எக்ஸப்ஷனல் கேஸ். ஃப்ரஸ்டத்தோட எல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்க பாருங்க, ஃப்ரஸ்டம் அதுல எல் கண்டுபிடிக்கணும், ஸ்லாண்ட் ஹைட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா எல் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஹெச் ஸ்கொயர் பிளஸ் ஆர் மைனஸ் கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் த ஹோல் ஸ்கொயர். சாமி இதுதான் என்னோட எக்ஸப்ஷனல் கேஸ். எக்ஸப்ஷனல் கேஸ் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருந்திருந்தா நான் பித்தாகோரஸ் தியரம்ல இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்பேன். பட் ஆனால் இங்க பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரஸ்டம் பாதியில இருந்து நான் எடுக்கணும். ஸோ அதுக்கு இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும் ஸ்லாண்ட் ஹைட் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ கீப் திஸ் இன் மைண்ட். ஓகேவா? ஸோ கோன் பார்க்கும்போது நம்ம வேற ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்போம், ஃப்ரஸ்டத்துக்கு வேற ஃபார்முலா. இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க, மைண்ட்ல வச்சுக்கோங்க, மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ ஹைட் இஸ் ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர் plus capital R is equal to 12 minus small r is equal to 6 the whole square. அடுத்தது 8 8 are 16 plus 8 8 are 64
8 8 64. ஸோ 12ல் 6 போச்சுன்னா மிச்சம் 6. ஸோ 6 ஸ்கொயர் 36. ஸோ அப்போ ரூட்ல 64 + 36 100. ஸோ அந்த 100 எப்படி எழுதிக்கலாம்? 10 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஸோ இந்த ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல். ஸோ என்னோட ஸ்லாண்ட் ஹைட்டுங்கிறது 10. யூனிட் என்ன கொடுத்துருக்காங்க? சென்டிமீட்டர். ஸோ சென்டிமீட்டர். ரைட். ஸோ இப்போ என்ன அவங்க என்ன இப்போ ஏரியா கண்டுபிடிச்சிடலாமா? பை இன்ட்டு எல் இன்ட்டு ஆர் பிளஸ் ஆர் கேபிட்டல் ஆர் பிளஸ் ஸ்மால் ஆர் பிளஸ் பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர். ஸோ இப்போ ரெண்டுத்துலேயும் காமனாக பை இருக்கு, வெளியே எடுத்துருங்க. உள்ளுக்குள்ளார எல்லோட வேல்யூ என்ன? 10. கேபிட்டல் ஆரோட வேல்யூ என்ன? 12 பிளஸ் ஸ்மால் ஆரோட வேல்யூ 6 பிளஸ் இங்கே ஆர் ஸ்கொயர். ஏன்னா பையை வெளியே எடுத்துட்டோம்ல. இங்கே ஆறுங்கிறது என்னது? 6 ஹோல் ஸ்கொயர். சிம்பிளாக சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ 22/7 10 into 12 plus 6 18 plus 36. 6 into 6 36. So 22/7 180 plus 36. So 22/7 621. Right? இதுதான் என்னோட ஏரியா டு பி பெயிண்டட். ஏரியானாலே ஸ்கொயர் யூனிட் வந்துடணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். இப்போ கொஸ்டினை பார்ப்போம். ஃபைண்ட் த டோட்டல் காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங். காஸ்ட் கேட்குறாங்க. அப்போ ஒரு ஸ்கொயர் மீட்டர், ஒரு சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு 2 ரூபா ஆகுதான். அப்போ நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஒரு சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு 2 ரூபா ஆகும். அப்போ 22/7 into 216க்கு எவ்வளோ ரூபாய் ஆகும்? போன செம்லயே கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், பட் இப்பயும் சொல்றேன், நல்லா கவனிங்க. இப்போ ஒரு சாக்லேட்டோட விலை 5 ரூபா அப்படின்னா 2 சாக்லேட்டோட விலை 10 ரூபாவா? 3 சாக்லேட்டோட விலை 15 ரூபாவா? 4 சாக்லேட்டோட விலை 20 ரூபாவா? என்ன பண்ணீங்க? இதை மல்டிப்ளை பண்ணீங்களா? ஸோ இதையும் மல்டிப்ளை பண்ணால் இந்த ஆன்சர், இதையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர், இதையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர். ஸோ அப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர் கிடைச்சிருமா? ஓகேவா? ஸோ அப்போ காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங், காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் இதை அடிச்சிடலாமா? புரிஞ்சதா சாமி? ஸோ இந்த மாதிரி கம்பேர் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை 22/7 into 216 into 2. ரைட்டா? ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 216 into 44 divided by 7. 16 into 44 மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? ஸோ 4 6 are 24, மிச்சம் 2, 4 1s are 4 plus 2 6, 2 4s are 8. ஸோ சேம் அதே தான், 4 6 8. ஸோ 4 0 1 5 9. தட்ஸ் ஆல். ஓகேவா? ஸோ அப்போ 9504. ஸோ அப்போ இந்த 9504 7 டேபிளால் போடுவோமா? ஸோ 7 டேபிளால் போட்டிங்கன்னா 7 டைம்ஸ் மிச்சம் 25 அப்படின்னா 3 டைம்ஸ் 21 4 0. இந்த 0 கீழே இருக்குனீங்க அப்படின்ட்டுனா 5 டைம்ஸ் 35 மிச்சம் 5. ஸோ இந்த 4 இருக்குனீங்க அப்படின்ட்டுனா 7 டைம்ஸ் 49 மிச்சம் 1. பாயிண்ட் வச்சிங்க அப்படின்ட்டுனா 0. ஸோ இப்போ 1 7 3 ஆல்ரெடி பாயிண்ட் வச்சுட்டீங்க 0. ஸோ அப்படின்னா 28னா 4 டைம்ஸ் 28. ஸோ அகைன் 2. ஸோ இது போயிட்டே இருக்கும். ஸோ சம முடிச்சிடலாம். ஸோ திஸ் இஸ் மை ஆன்சர். ஸோ 1357 ரூபா 17 காசு. ஸோ திஸ் இஸ் மை காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங். ஸோ புரியுதா சாமி? கிளியரா இருக்கா? ஸோ இது புரியும்னு நினைக்கிறேன். பொறுமையா பாருங்க. இதுல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஃப்ரஸ்டமோட ஃபார்முலா வேற, அதுக்கப்புறம் நான் எந்தெந்த ஷேப்பை பெயிண்ட் பண்ணணும். ஏன்னா 9th சம் பார்த்தீங்க அப்படின்னா அது ஈஸியாக அடிச்சிடலாம்.
அவுட்டர் போர்ஷன் மட்டும் கேட்டாங்க, நான் கர்வ் சர்ஃபேஸ் ஏரியான்னு முடிச்சுட்டு போயிட்டே இருந்தேன். பட் ஆனால் இந்த இடத்துல அப்படி இல்லை. மேலே இன்க்ளூடிங் டாப் பார்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கொஸ்டின்லேயே, இன்க்ளூடிங் டாப் பார்ட். ஸோ அப்போ இதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும், ஏரியா ஆஃப் சர்க்கிளையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். சரியா? அதே போல் இதை சால்வ் பண்ணும்போதும் நீங்கள் ஸ்ட்ரக் ஆவீங்க. ஸோ இப்படியே நிறுத்திடுங்க. ஏரியா டு பி பெயிண்டட் இருக்கு இல்லையா, இது இப்படியே நிறுத்திடுங்க. ஸோ இப்படியே நிறுத்திட்டு கடைசியாக சால்வ் பண்ணீங்கன்னா நெட் ஆன்சர் ஈஸியாக கிடைச்சிடும். இல்லைன்னா இங்கேயே டிவைட் பண்ணிட்டு இங்கேயே டிவைட் பண்ணிட்டு இருக்கணும். சரி, உங்களுக்கு எப்படி கன்வீனியன்ட்டோ அந்த மாதிரி போடும். ஸோ சம் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம், ஐ மீன் நெக்ஸ்ட் எக்ஸசைஸே பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.